7 கடை 7 மலை இருக்குண்ணே. நிவின் பாலி, அஞ்சலி சூரியன் நடித்த படம். அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இப்போ சல்லியர்கள் படம் இருக்குது. அதை தாண்டி வந்து நம்ம ஹபீபின்னு ஒரு படங்க. அது இஸ்லாமிய படம். அது 60 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து முதல் இஸ்லாமிய படம். உலக சினிமாலே முதல் இஸ்லாமிய படம். மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நம்ம மீரா கதிர் டைரக்டர். அந்த படம் இருக்குங்க. இப்போ சல்லியர்கள்னு ஒரு படம் வந்து, அதுவும் குறிப்பாக வந்து அந்த படம் வர்றதுக்கு ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளை ஒட்டி வருது அந்த படம். அது உண்மையாகவே வந்து மாவீரர் தினத்துக்கான ஒரு படைப்பு. நான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்க்கும்போதுண்ணே, அந்த படம் மேதகு பார்த்துருக்கேன், கிட்டுவோட படம். இந்த படம் பார்க்கும்போது இதை கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் பண்ணலை, இன்னொரு பண்ணியிருக்கேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த பெருமையாவது நம்ம எடுத்துக்கலாம். நான் அது வந்து கமர்ஷியலுக்காக பண்ணல, எனக்கு பணம் வரும் அப்படின்றதுக்காக பண்ணல. இதோட கடமையாக நினச்சேன். இந்த படம் கொண்டு வர வேண்டிய நம்ம கடமை என்னென்னா வந்து, தலைவர் ஒரு வார்த்தை சொன்னதாக நான் படிச்சிருக்கேன். நம்மளுடைய போராட்ட காலத்தை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கான முயற்சி அவர் எடுத்தார் இருக்கும்போது. அது நம்மளால ஒன்றும் இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு நம்ம துப்பாக்கி தூக்கிட்டு இது பண்ணி நிற்க முடியாது நம்மளால். மணிவண்ணன் ஐயா தான் சோமு சொன்னார் டேரக்டர், என்னால் வந்து என்னுடைய உடல்நலம் சரியாக இருந்தால் நானும் ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு போய் கூட நிற்பேன் அப்படின்னாரு. இப்போ நம்ம இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போராட்ட காலம் எவ்வளோ வீரியமானதுன்றது நம்ம அடுத்த பறந்து அடிக்கிறது, ஃபைட் பண்ணுறதுன்னு சினிமான்னு தாண்டி ரியலாக போராட்ட காலத்தில் நின்று வந்தால் நான் ஹீரோவா, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தியாகங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நானே எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கமர்ஷியல் நோக்கமும் இல்லாமல் கருணாசன்கிட்ட சொல்லி நான் எடுத்து பண்ணுறேன்.